ஒரு மனுஷன் தன்னோட குடும்பத்துக்காக ஒரு அழகான வீடு கட்டணும்னு பல வருஷமா பணம் சேர்த்து வைக்கிறான். ஒரு நாள் ஒரு அழகான வீட்டையும் கட்டி முடிக்கிறான். ஒரு நல்ல நாள் பார்த்து வீடு கிரகப்பிரவேசம் வச்சிருந்தான். ஆனா கிரகப்பிரவேசத்துக்கு 2 நாள் முன்னாடி ஒரு பெரிய நிலநடுக்கத்தினால வீடு இடிஞ்சு போயிருது. இந்த தகவலை கேட்ட மக்கள் எல்லாருமே பல வருஷ உழைப்பு சில நொடியில வீணா போயிடுச்சுன்னு வருத்தப்படுறாங்க. ஆனா அந்த மனுஷன் கவலைப்படாம கடைக்கு போய் இனிப்பு வாங்கிட்டு வந்து அங்க இருந்த அத்தனை பேருக்கும் கொடுக்குறான். இதை பார்த்த ஒருத்தர் ஆச்சரியப்பட்டு, உன் வீடும் உன் சேமிப்பும் மொத்தமா அழிஞ்சு போச்சு, ஆனா நீ எல்லாருக்கும் இனிப்பு கொடுத்துட்டு இருக்கேன்னு கேக்குறான். அதுக்கு அந்த மனுஷன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், நீங்க இழப்ப மட்டும் தான் பாக்குறீங்க, நானும் கவலையில தான் இருக்கேன். ஆனா இந்த நிலநடுக்கம் 2 நாளைக்கு அப்புறம் வந்திருந்தா என் குடும்பமே உள்ள சிக்கி இருக்கும். வீடு இடிஞ்சு போனது வேதனை தான், ஆனா உறவுகளை இழந்திருந்தா அது தாங்க முடியாத துயரம். வீடை மறுபடியும் கட்டிடலாம், உயிர்களை திரும்ப உருவாக்க முடியாது. அவரோட இந்த பதில் எல்லாரையுமே மௌனமாக்கிடுச்சு. வாழ்க்கையில சந்தோஷம் துக்கம் ரெண்டுமே இருக்கும். கஷ்டங்கள் வரப்ப இழந்ததை நினைச்சு வருத்தப்படுறதை விட இருக்கிறத நினைச்சு சந்தோஷமா இருந்தா எந்த ஒரு பெரிய இழப்பையும் மீறி புதிய துவக்கத்தை உருவாக்கலாம்.